புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் விரைவில் திமுகவில் இணைய முடிவு செய்துவிட்டதாகவும் அதற்கான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிந்துவிட்டதாகவும் நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற விஜயின் தாவக கட்சிக்கு SP வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர். ஆனால் தாவக அமைச்சரவையில் இவர்கள் யாருக்கும் இடம் கிடைக்கவில்லை. இதில் 4 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவக கட்சியில் இணைந்துவிட்டனர். வேலுமணி தலைமையில் பிற எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியிடம் திரும்பிவிட்டனர். இதில் விஜயபாஸ்கர் CV சண்முகம் மட்டும் இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கின்றனர். இந்நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜயபாஸ்கர் திமுக கட்சியில் இணையவிருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பனையூர் பாபு போல தன்னுடைய ஆதரவாளர்களுடன் விராலிமலையோடு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கட்சியில் தன்னை விஜயபாஸ்கர் இணைத்துக் கொள்ளப் போவதாக கூறப்படுகிறது. இந்த மாதத்திலேயே இந்த இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெறலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை திமுக கட்சியில் விஜயபாஸ்கர் இணைந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த பின்னடைவாக இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.